இது டிஜிட்டல் டைமிங் சிஸ்டம். இது வந்து பவுல்ட்ரி ஃபார்முக்கு யூஸ் ஆகும். நைட்டு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி போடுறதுக்கு. ரெண்டாவது சிக்ஸை நம்ம ஓட்டி விடுற வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு நிமிஷம் ஓகே. இது உள்ள இப்படி இருக்குது. இதுதான் சுவிட்சஸ். இது உள்ள கேட்லாக் இருக்குது. கொஞ்சம் ஹைட் இது கேட்லாக், மேனுவல் கேட்லாக். இது அவங்ககிட்ட என்னென்ன டைமிங், என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதில் வேறு எதுவும் இல்லை. இது வந்து மேனுவல் டிஸ்பிளே. நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரயில்வே டைமிங் கீழே வரும். 12லேருந்து 24 மணி நேரம் எடுத்துக்கோங்க இது டைமிங்கு. நம்ம இதை டைமிங் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறத பார்ப்போம். இந்த மாதிரி 3 கனெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து ஃபேஸு, நியூட்ரு. இதுலேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இது வந்து ஃபேஸ். இந்த மாதிரி இதை லூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ். இப்போ ஃபேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நியூட்ரல் கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே 4ல் கொடுக்கணும். ஓகேங்களா? இது 4ல் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டைமர் வேலை செய்யும். இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இங்கே ஜூம் பண்ணிக்காமல் இங்கே 4. இப்போ இதுதான் ஆன் டைம், ஆஃப் டைம். இப்போ வந்து நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கணுன்னா, இப்போ நைட்டு வந்து 6 மணி, அதாவது ரயில்வே டைம் பிரகாரம் பார்த்திங்கன்னா 18 மணிக்கு அதுலேருந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப் டு காலையில் 6 மணிக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து நடுவில் வந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். 5 மினிட்ஸ், 1 ஹவருக்கு ஒரு வாட்டி 5 மினிட்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதே 12 மணிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி 5 மினிட்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். என்ன காரணம்னா, இப்போ வந்து நைட்டில் வந்து அதிகமாக சில்னஸ் இருக்குல்ல, அப்போ வந்து கோழி வந்து அட்லிங் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்போ லைட்டாக ஆஃப் ஆகி ஆன் ஆகக்குள்ள எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து அந்த அட்லிங் ப்ராப்ளம் இருக்காது. ஏஞ்சி போய் ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்கும், தண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம ஓட்டி விடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது எப்படி டைமர் செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டைமிங் இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிளாக் மாரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாக்கும் அவரும் கனெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நான் இப்போ வந்து நைட்டு வந்து 9:30 ஆகுது. 9:30 கரெக்டாக. இப்போ வந்து ரயில்வே டைம் பிரகாரம் பார்த்தா 21:27 பாருங்கள். 21 வச்சுட்டோம் ரயில்வே டைம். 21. இப்போ திருப்பி மினிட்ஸ் வேணுன்னா இதை பிடிச்சிட்டு திருப்பி கிளாக்கை பிடிச்சிட்டு மினிட்ஸை செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து 27 வைக்கணும். 27னா இப்போ அந்த கிளாக் அழுத்தி பிடிச்சினே பண்ணால் தான் கிளாக் சேஞ்ச் ஆகும். இல்லாட்டினா சேஞ்ச் ஆகாது கிளாக் டைம். 30 கரெக்டாக இப்போ 30. அதாவது ரயில்வே பிரகாரம் 21:30, நம்ம டைம் பிரகாரம் 9:30. ஓகேங்களா? இப்போ வந்து கிளாக் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து டேட் வந்து மண்டே டு ஃப்ரைடே வச்சுக்கணும். ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா டேட் மாறும். அப் டு நீங்கள் என்ன டேட்டு? சண்டே தானே?
சண்டே. இப்போ வந்து எல்லா ப்ரோக்ராமும் ரெடி பண்ணியாச்சு. இதில் இருக்கிற மொத்த ப்ரோக்ராமே இதில் இருக்கிற மொத்த ப்ரோக்ராமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா இந்த ப்ரீ அழுத்தினா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ரோக்ராம் அழுத்தினா தெரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் கரெக்டாக இதாகிடுச்சு. கரெக்டாக 18 வாட்டி டைம் செட் பண்ணியாச்சு. இப்போ 18 வாட்டிக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும். நம்ம அதை பற்றி ப்ராப்ளம் போட்டது தேவை. நைட்டு கண்ணு மூச்சு ஓட்டி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது வந்து பண்ணையில் போய் ரெடி பண்ணி காமிக்கணும். இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஃபேஸ் வந்து இதில் வர மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இப்போ இதில் லைட் எரிஞ்சால் தான் இந்த இதில் கரெக்டாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு இப்போ ஆன் ஆகக்குள்ளே இந்த இதில் 4 to 5 தான் நம்ம எப்பயுமே கொடுக்கணும். 3 வந்து டம்மியாகவே விட்டுணும். அதில் வந்து இதில் கரண்ட் இல்லைன்னா இதில் கரண்ட் வரும். இப்போ வந்து ஒரே லைன் பண்ணிக்காம இப்போ வந்து இதான் பண்ணேன். இந்த பண்ணையில் வந்து ஒரே லைன் எல்லா சுவிட்சும் ஒரே கண்ட்ரோலில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த லைனை எடுத்துகிட்டு வந்து இப்படி இது பண்ணிக்கணும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் கொடுக்க போகிறேன். இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேஸு, அதாவது 5 இதில் 5ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 5ல் கொடுத்துட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடிக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஓகேங்களா? எல்லா இதுவும் ஒரே கண்ட்ரோலில் வந்துடணும் லைட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இப்போ கோழி கத்துற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் லைட் ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கோழி ஃபீடு எடுத்துக்கும், எல்லா இதுவும் எடுத்துக்கும். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் இதாகும் இதில் கரண்ட் வர டைத்தில் இதில் கரண்ட் வரும் 4ல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லைட் ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது. இப்போ ஆட்டோவிலேருந்து நீங்கள் வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இப்போ இது வந்து பண்ணையில் இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது 3 டைப் ஆஃப் இது இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து ஆஃபு, இன்னொன்று வந்து ஆட்டோ ஆனு, அப்படி இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆட்டோவில் போட்டு விட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆனில் போட்டுவிட்டா எனி டைம் லைட் எரியும். ஆஃபில் போட்டுவிட்டா டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதில் இதாகக்குள்ளே எப்பயுமே இந்த ரெட் லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும். டேட்டு டைம்லாம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஒரு சேஞ்சுக்கு பாருங்களா, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், சிக்ஸோட சவுண்டு மட்டும் எவ்வளோ போடுதுன்னு பாருங்களா. ஒரு 2 மினிட்ஸில் கேட்குதுங்களா சவுண்டு? இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி எல்லா சிக்ஸும் எழுந்திடும். ஏந்திரக்குள்ளே நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் போட்டு 5 வருஷம் ஆகுது. இது வந்து முருகன் பண்ணைக்கோசம் இன்றைக்கி வாங்கி சும்மா ஒரு சாம்பிள் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 6 சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இப்போ நான் அங்கே இதை ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்களா. எல்லா இப்போ வந்து டைமர் ஆஃப் ஆகிருக்கு. 5 நிமிஷம் சென்று ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ பாருங்களா, அப்படியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்களா. இப்போ வெளியே வந்து எடுத்துருக்கேன் வீடியோ. இப்போ நைட்டு கரெக்டாக 11:03 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 11:05க்கு ஆன் ஆகும். உங்களுக்கு ஆன் ஆகக்குள்ளே இப்போ காமிக்கிறேனே. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்களா. ஷெட்டுக்கு வெளியே வந்து எடுக்கிறேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் டைமர் ப்ராப்ளம் இல்லாத நம்ம நைட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்.